ஐஸ்வர்யங்கள் இந்த செழிப்புலாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு குணம் இருக்குதான். நல்ல குணம் இருக்கிறவனோட போய் அது ஒட்டிக்குமா. நல்ல இதயம் இருக்குது, பாசிட்டிவா நல்லதை பேசுறோம், நல்ல வாழ்க்கைய பேசுறான், 4 பேருக்கு நல்லது செய்யணும், நல்ல நோக்கத்தோடு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். நான் வாழ்க்கையில மேல வந்து அந்த குடும்பத்தை அழிச்சிருவேன், அவனுக்கு பணம் வராது. இந்த நாய்ங்கெல்லாம் வாழ்க்கையில நல்லா இருக்குது இல்ல, இந்த நாய்ங்களுக்கு மேல நான் மேல வரணும் சொல்றாங்க. எப்படி இந்த வார்த்தையும் சரியில்லை, இந்த எண்ணமும் சரியில்லை, அப்படி சொல்றவங்க மேல வரவே முடியாது. அப்ப நம்ம எப்படி சொன்னா வாழ்க்கையில மேல வரலாம்? நான் நல்லா முன்னேறணும், ஆசீர்வாதமா மாறணும், வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி செய்யணும், என்னை அற்பமா பார்த்தவனுக்கும் நான் உதவி செய்யணும், அதனால நான் வாழ்க்கையில மேல வரணும் ஆண்டவரே. அது கடவுள் பார்வைக்கு ரொம்ப உகந்தது, பிரியமானது. யோசேப்பு அப்படிதான் கடவுளை ஜெபம் பண்ணான் பாருங்க. யோசேப்பை உயர்த்தினார். தீமை செஞ்சவன், குழியில போட்டவன், ட்ரெஸ்ஸை கிழிச்சவன், யாருக்குமே தீமையே செய்யல, எல்லாருக்கும் நன்மை செஞ்சான் பாருங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில சாப்பாடு கொடுத்தான். இப்படிப்பட்ட யோசேப்பை போல நல்ல எண்ணத்தோடு நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விரும்புனீங்கன்னா, செழிப்பை விரும்புனீங்கன்னா, பொன்னும் வெள்ளியும் பூமியின் அது நிறைவும் செழிப்பும் அவரை விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையில கொட்டும்.